சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, ஆடிட்டர் கோர்ஸ், கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் மற்றும் காஸ்ட் அக்கௌண்டிங் கோர்ஸ். பிரதானமாக இதில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில். இந்த 3 கோர்ஸுமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி as well as காஸ்ட் அக்கௌண்டிங் 3 கோர்ஸுமே 3 நிலை தேர்வுகள் இருக்குது. +2 முடித்த உடனே டைரெக்டாக இதில் சேர்ந்துடலாம். ஒவ்வொரு கோர்ஸும் 4 ஆண்டுகள் கோர்ஸும். +2 முடிஞ்ச உடனே டைரெக்டாக சேர்ந்துறது எப்படின்னா என்ட்ரன்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சிஏ கோர்ஸில் பேர். காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இப்போது மார்ச் 31 நீங்கள் சிஏ இன்ஸ்டியூட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் தி ஜூன் எக்ஸாமினேஷன். வர்ற ஜூனில் எக்ஸாமினேஷன் நடக்கும். இது ஒரு மிக எளிதான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் மெயின் கோர்ஸ் படிக்க போகிறீங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் உங்களுக்கு கிளாஸ் 11 and 12 காமர்ஸ் அதில் என்ன சிலபஸ் இருக்கோ அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். சிபிஎஸ்சி சிலபஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா +2ல் ஒரு 3 அல்லது 4 எக்ஸ்ட்ரா டாபிக் படிக்க வேண்டியது இருக்கும் சிபிடிக்காக, சிஏ கோர்ஸோட முதல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக. நீங்கள் ஸ்டேட் போர்டு எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 7 அல்லது 8 எக்ஸ்ட்ரா டாபிக் படிக்க வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆனது 200 மார்க்குக்கான எக்ஸாமினேஷன், 4 மணி நேர தேர்வு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிற டைப்பில் கேட்கக்கூடிய கேள்வி. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 பதில் இருக்கும். எது சரியான பதிலோ அதை மாத்திரம் டிக் பண்ணிட்டு வரணும். 200 மார்க்கான எக்ஸாமினேஷன். மினிமம் பாஸ் 50% ஆஃப் தி டோட்டல். அதனால் நீங்கள் 100 மார்க் மேலே எடுக்கணும். 4 சப்ஜெக்ட் இதில் இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில். ஒன்று அக்கௌண்ட்ஸ் 60 மார்க்குக்கு, லா பேசிக்ஸ் ஆஃப் லா இது நீங்கள் படிக்க வேண்டிய புது பாடம் 40 மார்க். மொத்தமே ஒரு 60லேருந்து 80 பக்கம் இருக்கும். அதை தான் படிக்கணும் நீங்கள். இந்த பேலன்ஸ் 2 மாதம் ரொம்ப போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் 50 மார்க், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 50 மார்க். ஆக 200 மார்க்குக்கான தேர்வு. ஓவராலாக 50% எடுக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அக்கௌண்ட்ஸ், லா, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இண்டிவிஜுவலாக 30% ஆஃப் தி டோட்டல் மார்க் எடுக்கணும். அப்போது மேக்ஸில் 50 மார்க் அப்படின்னா அதில் மினிமம் 15 மார்க் எடுக்கணும். 30% ஆஃப் த டோட்டல். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஒமிட் பண்ணிவிட்டு மற்ற சப்ஜெக்டில் 100 மார்க்ஸ் எடுத்துடலாமே, மற்ற 3 சப்ஜெக்டை சேர்த்து 100 மார்க்ஸ் எடுத்துடலாங்கிற அந்த சிச்சுவேஷன் முடியாது. எல்லா சப்ஜெக்ட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கணும். இதுக்கான சிலபஸ் உங்களுக்கு 11th and 12th காமர்ஸ் சிலபஸ் தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். சில எக்ஸ்ட்ரா பாடங்கள் மாத்திரம் இந்த சிஏ கோர்ஸுக்காக முதல் லெவலில் படிக்க வேண்டியது இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை தாண்டி, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மாத்திரம் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தாண்டி செகண்ட் லெவலுக்கு நீங்கள் வரீங்க. செகண்ட் லெவல் இன்டர்மீடியேட் அப்படின்னு பேர். இன்டர்மீடியேட் அல்லது ஐபிசிசி. இதில் சிபிடி மூலமாக, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக வந்தவங்களும் இருப்பாங்க. டிகிரி முடிச்சுட்டு டைரெக்டாக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம். அது செகண்ட் லெவலில் டைரெக்டாக சேரலாம். அதுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டிகிரி முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் சேரணும் அப்படின்னா பிகாம்லையோ அல்லது இனி காமர்ஸ் ப்ரொஃபஷன், இனி காமர்ஸ் டிகிரி 50% ஆஃப் தி மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதர் டிகிரியாக இருந்தால் 55% ஆஃப் தி மார்க்ஸ் எடுத்துருக்கணுன்றது ஒரு கிரைட்டீரியா. இப்போது இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷன் ஒரு 9 மாத கோர்ஸ், 7 பாடங்கள், எல்லாமே உங்களுக்கு புதிதான பாடங்கள், 700 மார்க் எக்ஸாமினேஷன். அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அல்ல. அது நீங்கள் 12th எப்படி ரெகுலராக படிக்கிறீங்களோ அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ், தியரி கொஸ்டின்ஸ், ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த இன்டர்மீடியேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஃபைனல் லெவல் எக்ஸாமினேஷனும் அதே தான். செகண்ட் ஸ்டேஜ் இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷன். இந்த இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷனில் 2 குரூப், மொத்தம் 7 பேப்பர். இதில் முதல் குரூப் அல்லது 2 குரூப் ரெண்டுத்துலையும் பாஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட 3 வருஷம் ட்ரைனிங் போக வேண்டும். இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி தயாரிக்கப்படுகிறது, கம்பெனியுடைய தணிக்கை எப்படி அக்கௌண்ட்ஸ் தணிக்கை எப்படி செய்யப்படுகிறது, ஒரு கம்பெனியை இன்னைக்கு தேதியை விட இன்னும் ஃபியூச்சர் நல்லா க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபினான்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு சொல்லி தரப்படுகிறது. ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணணும், ஒரு கம்பெனியில் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணணும், எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 3 வருஷ ட்ரைனிங்கில். இந்த 3 வருஷ ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஸ்டைப்பண்ட் என்று சொல்லக்கூடிய ஊக்கத்தொகை தருவாங்க. அது நகரத்தை பொறுத்து 3000லேருந்து 5000 வரை, 5000 ரூபாய் ஒரு மாதம் வரைக்கும் அந்த ஊக்கத்தொகை கிடைக்கிறது. இந்த 3 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கடைசி நிலை தேர்வு, ஃபைனல் எக்ஸாமினேஷன் எழுதணும்.
அதுக்கு 8 பேப்பர் 800 மார்க். இன்டர்மீடியட் as well as ஃபைனல் 2 லெவலும் வந்து உங்களுடைய நார்மல் 11th and 12th எக்ஸாமினேஷன் மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அல்ல. எல்லாமே இங்கிலீஷ் மீடியம். அதையும் சொல்லிட்டு நான் தமிழில் பேசுறதுனால வந்து எக்ஸாமும் தமிழில் இருக்கும்னு நினைக்காதீங்க. எக்ஸாம் வந்து ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மாத்திரம்தான். இந்த எக்ஸாமுக்கான பாட புஸ்தகங்கள்லாம் வந்து உங்களுக்கு சிஏ இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கொடுத்துருவாங்க. அதை தவிர நிறைய மார்க்கெட்டில் நிறைய புஸ்தகங்கள்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வாங்கி அதை படித்து நல்ல முறையில் படித்து தேர்வை எழுதி வெற்றி பெறலாம். இந்த இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் எக்ஸாமினேஷன் தேர்வு எல்லாத்துலேயுமே வந்து 50% வந்து பாஸ் மார்க். ஒரு சப்ஜெக்டில் 40 மார்க் மினிமம் எடுக்கணும். எப்படி சிபிடியில் 30 மார்க் மினிமம், ஓவராலாக 50% எடுக்கணுமோ அதே மாதிரி மற்ற இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் எக்ஸாமினேஷனில் ஒவ்வொன்றுத்துலையும் மினிமம் 40 மார்க் எடுக்கணும். ஓவராலாக 50% மார்க் எடுக்க வேண்டும். இதுதான் வந்து வெற்றி பாஸ் பண்ணக்கூடியதுக்கான தகுதி. சிஏ கோர்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோர்ஸை பற்றி அதிகம் நிறைய தெரியாதவர்கள் கூட இந்த கோர்ஸ் கடினம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது. நீங்கள் அதை ஏற்பீர்கள் நினைக்கிறேன். இந்த கருத்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து. இதை வந்து ஒரு அன்வான்ட் ஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். எப்படி நீங்கள் கிளாஸ் 12 +2 படிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி எடுத்து எப்படி அதில் என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்தீங்களோ அதே முயற்சியை சிஏக்கும் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸாமினேஷனில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம். 12th எக்ஸாமினேஷனுக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் 5 மணி நேரம் படித்தீர்கள். நான் சொல்கிறது ரொம்ப மினிமமாக சொல்கிறேன், கூட்டி கழித்து பார்த்து சொல்கிறேன். ஒரு சில நாள் படிக்காமல் இருந்திருக்கலாம், ஒரு சில நாள் 10-12 மணி நேரம் படிச்சிருக்கலாம். அந்த எக்ஸாமுக்கு 2 மாதம் முன்னாடி நிறைய டைம் செலவழிச்சிருக்கலாம். நான் 11th ஆரம்பித்து டோட்டல் டைம் சொல்கிறேன். ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 5 மணி நேரமாவது மினிமம் படித்திருப்பீர்கள் இல்லையா? படிக்காமல் இருந்திருக்க முடியாது. ஒருவேளை 5 மணி நேரம் படிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒரு புது வழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். சிஏ கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் மினிமம் டெய்லி 5 மணி நேரம். இதுக்காக ஒரு தனி காலேஜோ ஸ்கூலோ கிடையாது. இன்ஜினியரிங்கோ மெடிசினோ டெய்லி ஒரு காலேஜ் ஆர் சம் என்விரான்மெண்ட் இன் விச் யூ கேன் சிட் அண்ட் ஸ்டடி, அந்த ஒரு நிலை சிஏ கோர்ஸுக்கோ இல்லை எந்த ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனுக்கோ கிடையாது. இதுக்காக ஸ்பெஷலாக கிளாஸ் நடத்தக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய 5 மணி நேரம் நீங்கள் எப்படி உங்கள் படிப்பிற்காக செலவழிக்கிறீர்கள், அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் எக்ஸாமினேஷன் ரிசல்ட். ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணினோம் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாஸ் ஆகிட முடியாது. ஸ்கூலில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க, ஸ்கூலில் நடந்த கிளாஸ் மாத்திரம் வச்சு நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு போகலை. நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் நிறைய படிச்சிருக்கீங்க. அதனால் அதே முயற்சி 12th என்ன முயற்சி எடுத்திருக்கீங்களோ அதே முயற்சி சிஏக்கும் எடுத்திருக்கலாம். அடுத்த 4 வருடங்கள், 1 வருஷம் சிபிடி ப்ளஸ் 3 வருஷம், அந்த 2 மாதம் சிபிடி ப்ளஸ் இன்டர்மீடியட் அடுத்த ஒரு 9 மாதம், அது சேர்ந்து 1 வருடம். பிறகு 3 வருடங்கள் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட ட்ரைனிங். இந்த 4 வருஷங்கள் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது அடுத்த 40 வருடங்கள் உங்களை ஃபினான்ஷியலி செக்யூராக வச்சுருக்கும். மினிமம் 40 வருஷமாவது உங்களை செக்யூராக வச்சுருக்கும். 40 வயசு வரைக்கும் படிக்கிறது சிஏ கோர்ஸ் இல்லை. 4 வருஷம் படிச்சுட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது. இது சிஏ கோர்ஸ் பற்றினது. அடுத்த 2 கோர்ஸ் வந்து ஏசிடபிள்யூஏ அண்ட் ஏசிஎஸ். இந்த கோர்ஸ் ப்ரிடாமினண்டாக அதே 3 லெவல்ஸ், ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் ஃபைனல் லெவல், 3 லெவல் எக்ஸாமினேஷன். இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எதுலையுமே கிடையாது. சிஏ கோர்ஸில் மாத்திரம் தான் என்ட்ரி லெவலில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். மற்றது எல்லாத்துலேயும் வந்து ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன், உங்களுடைய +2 எக்ஸாமினேஷன் மாதிரி. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆர் பேசிக் என்ட்ரி பாயிண்ட் ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு அதே கல்வி தகுதி +2 பாஸ், எனி டிசிப்ளின் இன் +2. ஒன்ஸ் ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷனில் 4 பேப்பர் இருக்கும். இதில் 4 சப்ஜெக்ட் இருக்கிற, சிஏல 4 சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி மற்ற 2 4 பேப்பர் இருக்கும். ஃபாலோடு பை இன்டர்மீடியட்டில் 8 பேப்பர், ஃபைனலில் 8 பேப்பர். இதுதான் வந்து கிரைட்டீரியா. ஏசிஎஸ்ல 6 பேப்பர் 8 பேப்பர், இன்டர்மீடியட் 6, ஃபைனல் 8. இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொரு கோர்ஸும் இதே மாதிரி ஒரு 3 வருடங்கள். ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் யுவர் ஃபவுண்டேஷன் another 3 years. ஸோ ஓவராலாக 4 years இஸ் யுவர் ஸ்டடி பீரியட் இன் ஆல் திஸ். ஐசிடபிள்யூஏ வந்து ப்ரிடாமினன்ட்லி ஒரு கரஸ்பாண்டன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கோர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் தான். அதனால வந்து நீங்கள்
ட்ரைனிங்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங்கிறது வந்து உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமினேஷன் வரைக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங் பீரியட் இருக்கு. ஏசிஎஸ்லையும் வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் 15 மாத ட்ரைனிங். அதை தவிர ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் 15 நாள் ட்ரைனிங். தீஸ் ஆர் ஆல் தி ட்ரைனிங் ஸ்கீம்ஸ். ஒவ்வொரு கோர்ஸ்லையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் ஸ்கீம் சொல்கிறாங்க. இதில் மேக்ஸிமம் ட்ரைனிங் இருக்கிறது, கம்பல்சரி ட்ரைனிங் இருக்கிறது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸில். இப்போ இந்த 3 எக்ஸாமினேஷன்ஸுக்கும் வந்து காமன் ஃபேக்டர் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் இருக்கும், டாக்ஸேஷன் சப்ஜெக்ட் இருக்கும், லா, கம்பெனி லா, பார்ட்னர்ஷிப் லா, இதெல்லாம் வந்து காமன் சப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ்லையும் ஒவ்வொரு த்ரஸ்ட் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஆடிட்டிங், அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன், இது வந்து பிரதானமான சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். காஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்டு காஸ்ட் அக்கௌண்டிங், அதில் வந்து பிரதானமான சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் எடுத்திங்கன்னா அதில் லா, கம்பெனி லா, லேபர் லா, இதெல்லாம் வந்து பிரதானமான சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபினான்ஸ் கோர்சஸில் எல்லா ஃபினான்ஸ் கோர்சஸ்லையும் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரைனிங் ஆஸ்பெக்ட் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இதில் என்ட்ரிக்கு வந்து there is no necessity you should be a commerce student in +2. You can be in any discipline, but you can still do this course. இன்னொரு தகவல் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, +2 முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோர்ஸ் என்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாக +2 முடிச்சுட்டு இமீடியட்டாக யூ கேன் என்டர் திஸ் கோர்ஸ். பேரலாக நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஸ்கீமில் டிகிரி கோர்ஸையும் பேரலாக பர்சியூ பண்ணலாம். ஏன்னா நீங்கள் முதல் வருஷம் ஒரு காலேஜில் பிகாம் எதுக்காவது சேர்ந்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இன்டர்மீடியட் லெவல் எக்ஸாமினேஷன் சிஏ கோர்ஸ் எடுத்தீங்கன்னா இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் 3 வருஷம் ட்ரைனிங் போகணும். அந்த ட்ரைனிங் போது நீங்கள் எந்த காலேஜும் அட்டன் பண்ண முடியாது. காலேஜ் டைமிங்கும் இதுவும் கிளாஷ் ஆகிறதுனால உங்களால் காலேஜ் அட்டன் பண்ண முடியாது. அதனால் கோர்ஸில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா, இந்த கோர்ஸை தவிர சிஏ தவிர ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் மூலமாக பண்ணலாம். அதனால நீங்கள் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மேபி யூ கேன் அட்டெண்ட் அ காலேஜ். ஆஃப்டர் தட் யூ மே ஹவ் டு ஷிஃப்ட் டு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு பர்சியூ தி சிஏ எக்ஸாமினேஷன். நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சிஏ சேர்றேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 வருடங்கள் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க, டைமை எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இங்கே 12th முடித்த உடனே நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து 22nd இயர் இஃப் யூ கேன் பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், உங்களுடைய வயது 22 ஆகும்போது நீங்கள் உங்களுக்கு ஆடிட்டர் ஆகக்கூடிய தகுதி இருந்ததுனால் அதை யூஸ் பண்ணலாம், rather than completing the college and thereafter coming into this course. Only one thing is required for success in this course: willpower, முயற்சி. நம்மளால் முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல, நாம் எடுத்த காரியம் முடியும் வரை செய்வது தான் முயற்சி. அப்படி ஒரு பிளான் வச்சுக்கிட்டு ஜாலியாக படித்து ஜாலியாக இருந்தீங்கன்னா, படிக்கிறதும் ஜாலியாக இருக்கணும். என்ன ஒரு கான்சன்ட்ரேஷன் சினிமா பார்க்கும்போதோ இல்லை கிரிக்கெட் பார்க்கும்போதோ அல்லது நமக்கு மனதுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அதே கான்சன்ட்ரேஷனை படிக்கும்போதும் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப்.